என்னால் விட்டு கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன். இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் டெல்லி ஹைகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். 28/5 மாதம் 22வது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி, ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்ட. இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவங்களெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கிட்டேன். தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்குது. ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள். பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது. அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள், தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதனாலே சொல்லுகிறேன், இனி வெல்லப்போவது, அதாவது ஜெயிக்கப் போவது ராமதாஸ் தான். தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள். பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க, ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன். ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்க, ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன். மக்கள் அப்படியே செய்தார்கள். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையீடுதான். ஆக இனி அது நடக்காது. அதனால் என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது. பார்த்தோமே கூட்டத்தை, இது கூட்டமாக இது, இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா? நீ கூட்டுவ, ஒரு 25 லட்சம் முதல்ல கொடுத்து அனுப்புவேன். அது 25 லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்பானுங்க. அது ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை தான் உன்னால் கூட்ட முடியும். இந்த கூட்டம், இது கூட்டமாக வரும்போது பார்த்தோமே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் என்று. இந்த கூட்டம் மழையை, புயலை, சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது. இப்போ பாருங்க, வெயில் காயுது, எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது. இடி என்ன, புயல் என்ன, மழை என்ன, எல்லாம் எங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் ஐயாவை பார்ப்போம், ஐயா பேச்சை கேட்போம். ஐயா தான் எங்களுக்கு எல்லாம். ஐயா உண்மையை தவிர பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு பொய் பேச வராது. ஆனால் நீ பேசுவதெல்லாம் பொய், நடப்பதெல்லாம் பொய்.